ஒரு 1 hour அவர் எதுவுமே பேசவே இல்லை. நான் போய் சஞ்சீவ் சார் கிட்ட பக்கத்தில் போய் 1 hour ஆமாம் 1 hour எதுவுமே பேசலை. அவர் ஃபுல்லாக செட்டு அப்படியே வந்து அவர் செட்டையே பார்த்துட்டு இருக்காரு. நான் போய் கேட்குறேன், சார் என்ன சார் செட்டு நல்லா இல்லையா? அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவுமே இருங்க வெயிட் பண்ணுங்க. பட் அவர் என்னன்னா, அவர் செட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன ஷார்ட் வைஸ் எப்படி பண்ணலாம், அவர் வந்து மென்டலி அவர் அப்படி தான் அவர் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு போகும்போது சொன்னாண்ணே, நான் நினச்ச மாதிரியே எனக்கு செட் இருக்குண்ணே, ஐ எம் ஸோ ஹாப்பிண்ணே. இல்லை சார் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லைண்ணே, நான் ஃபுல்லாகவே வந்து எங்கே ஷார்ட் டிவிஷன் என்னென்ன பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் அந்த 1 hour கழிச்சுட்டு என்னை கூப்பிட்டு போய் நானும் டிஓபி டீமு சஞ்சீவ் சார் எல்லாரும் போயிட்டு இங்கே இது பண்ணலாம், இங்கே இது பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் எடுத்துப்பார். அவர் கேட்குறது எல்லாமே வந்து எனக்கு இது வேணுன்றது வந்து இதுவும் இல்லை, டேரெக்டாகவே கேட்டுருவார் ஓப்பனா. ஓகே சார், ஆனால் எனக்கு இது வேணும், எனக்கு இது இப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு அது வந்து நீங்கள் இப்படி நீங்கள் உங்கள் ஸ்டைலில் கொடுங்க. தப்புனா அது டேரெக்டாகவே சொல்லிடுவார். ஆனால் இது வேண்டாம், இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அதுக்கு வந்து உடனே ஓகே அப்படின்லாம் அவர் இன்டேக் பண்ணிக்கிட்டு யோசித்து பொறுமையாக ரொம்ப டைம் எடுத்து அது கரெக்டாக இருக்காதா, ரொம்ப டைம் எடுப்பார். ரொம்ப டைம்னா அதை யோசிப்பார், அதை விஷுவல் பண்ணுவார். விஷுவல் பண்ணி ஓகே இது நல்லா இருக்குமா, இப்படி இருக்குமா, ஆனால் நல்லா இருக்குண்ணே, இல்லைண்ணா நான் இப்படி பண்ணிக்கலாண்ணா அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி ஒரு ப்ரோ தான். அண்ணன் வயசுன்றதை விட ஒரு ப்ரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் அவர்.